கிருஷ்ணகிரியில் இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு கைக்கூலியாக செயல்பட்டு வரும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பெரும் திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களில் எழுப்பப்பட்டனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் ஒன்றிய பாஜக அரசின் கைப்பையாக மாறியுள்ள தேர்தல் ஆணையத்தின் மூலம் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வை கொண்டு வந்து தமிழர்களின் வாக்குரிமை பறிக்கும் சதி திட்டத்தினை கண்டித்து மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் உத்தரவின்படி நாடு முழுவதும் இன்று ஒன்றிய பாஜக கட்சியின் முத்திரையை கிழித்திடும் வகையில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி நாட்டு மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டதை தொடர்ந்து கிருஷ்ணகிரியிலும் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், சட்டமன்ற உறுப்பினர்களான மதியழகன், தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன், ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ், மாநகர மேயர் எஸ்.ஏ. சத்யா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தமிழர்களின் வாக்குகளை சதி திட்டம் மூலம் பறிக்கும் SIR என்ற திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி பதகைகளை கைகளில் ஏந்தியபடி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் மத்திய அரசின் நாள்தோறும் பல்வேறு சதி திட்டங்களை கொண்டு வந்தாலும் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையிலான இந்திய கூட்டணியை ஒன்று அசைக்க முடியாது என வலியுறுத்தி கூட்டணி கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் கண்டன உரையாற்றினார்கள். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் PC சேகர், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ரகு, நாராயணன், மூர்த்தி, ஆறுமுக சுப்பிரமணி, ரஹமத்துல்லா, ஆறுமுகம் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மனிதன் ஒரு வாக்கு, ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்று. ஏனென்றால் இந்த உலகம் என்பது மதத்தால், இனத்தால், பொருளாதாரத்தால் வேறுபட்ட ஒரு உலகம். ஏனென்றால் இன்றைக்கு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், நாட்டுடைய பிரதமராக இருக்கலாம், கடைக்கோடி மனிதனாக இருக்கலாம், ஒரு வாக்கு தான். பிரதமருக்கு என்று 2 வாக்கு இல்லை, ஜனாதிபதிக்கு 2 வாக்கு இல்லை. அந்த ஜனநாயகத்தை பறிக்கின்ற செயல் தான் இன்றைக்கு மோடி பகல் கொள்ளை என்ற இரவிலே போய் திருடினால் யாருக்கும் தெரியாது. பகலிலே சூழ்ச்சியாக தேர்தல் ஆணையத்தை வைத்து அந்த பகல் கொள்ளையை செய்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி, நாட்டுடைய பிரதமர். ஆகவே நம்முடைய கூட்டணி தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெறும். தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் அதிகாரத்துக்கு வரப்போகிறார். இறுதியாக தமிழ்நாடு போராடும் வெற்றி பெறும் என்று கூறி என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2024 பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கும் போது நம்ம பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் ஒரு தொகுதியில 6 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற ஒரு பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதி. அதுல 5 சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கிட்டத்தட்ட 40, 50, 60, 70 என்ற பொருள வெற்றி பெற்றார்கள். ஆனா ஒரே ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மட்டும் 40,000 ஓட்டுகளில் தோல்வி எடுத்தார்கள். இதை கண்டறிந்த இளம் தலைவர் எதிர்கட்சியின் லோக்சபா LOP திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சர்வே செய்து ஒரு ஏஜென்சி மூலமா முதல்ல கண்டெடுக்கப்பட்டாங்க. ஓட்டு சோதிங்க நடக்கிறது, ஓட்டு திருடு இதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லும் போது மதிப்புக்குரிய திரு மோடி ஷா அவர்களும் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களும் இதை நம்பவில்லை. ஆனால் 140 கோடி இருக்கிற நம்ம ஜனநாயக நம்ம நாட்டிற்கு மக்கள் அது ஏற்றுக்கிட்டாங்க. உண்மை என்ன ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷன்ஸ்.
இதெல்லாமே ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய தலைவருடன் கலந்து இது எப்படி வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி பாராளுமன்ற அந்த நிகழ்ச்சியில எந்த எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட்டு எந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அமைப்புள்ள உள்ள வெளியில போகாம வெளியில நம்முடைய எதிர்ப்பு நாங்க பதிவு செய்தோம். அப்ப மோடியும் அமித்ஷா அவர்கள் பார்த்து இது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது எப்படிடா மக்களுக்கு மக்கள் கையில அவங்க கண்ணை நம்ம குத்து வைக்கணும் என்ன பண்றதான்னுதான் இந்த எஸ்ஐஆர் கொண்டாங்க. இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்த்து பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 19 நாட்கள் எந்த எதிர்கட்சி இருக்கிற தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு போகாம எதிர்ப்பு பதிவு செஞ்ச பிறகும் கூட இன்னைக்கு பீகார்ல எலெக்ஷன் நடத்துறாங்க. அந்த பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓக்கள் ஏற்கனவே பேசினார் நம்ம தலைவர்கள் சொன்னாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் வரும் 26ல கிட்டத்தட்ட 6 மாநிலத்தில் நம்மளுக்கு தேர்தல் வருது. அதுல குறிப்பா நம்ம தமிழ்நாடு உண்டு. தயவு செஞ்சு அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மேடை இருக்கிற தலைவர் சார்பில் ஒரே ஒரு கோரிக்கை, இந்த எஸ்ஐஆர் நம்ம எதிர்த்திருக்கோம்னா இன்னைக்கு அந்த நிலைமை நாம் இல்லை. எப்படி இதை தப்பிக்கிறது என்ன, நம்மளுக்கு கொடுத்த அந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு ஏதாச்சும் அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ண முடியாது, அதுல நம்மளுக்கு டவுட் இருந்தா இன்னையோட தமிழ்நாட்டின் முதல்வர் இந்தியா கூட்டணியின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்னைக்கு ஒரு வார் ரூம் வச்சிருக்காரு. அந்த வார் ரூம்ல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. நம்ம தோல்வி கட்சிகள் அத்தனை தலைவர்கள் நம்பர் இருக்கு.